கிறிஸ்டியன் என்று நிறுவன அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இத்தாலி தேசத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் துவக்க விழா, அதாவது ஓபனிங் செரமனியில் அவர்கள் ஏற்படுத்தியிருந்த சில நிகழ்ச்சிகள், சில காட்சிகள் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக சாத்தானிய சின்னங்கள் அதில் இடம்பெற்றிருப்பதாக நம்மளால பார்க்க முடிகிறது. இதை பற்றிய ஒரு மிக முக்கியமான வீடியோ. அது மட்டுமல்லாமல் சமீப காலமாக நடைபெறும் இப்படிப்பட்ட துவக்க விழாக்களில் சாத்தானிய சின்னங்கள், சாத்தானிய அடையாளங்கள் இவை எல்லாமே அவங்க காண்பிக்கிறாங்க. எதற்காக இவையெல்லாம் காட்டப்படுகிறது? கண்டிப்பாக இதை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். இதை பற்றி ஒரு மிக முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒலிம்பிக் போட்டிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி குளிர்கால ஒலிம்பிக் போட்டி என்ற ஒரு ஒலிம்பிக் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை அது நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த ஒலிம்பிக் போட்டியின் துவக்க விழாவில் அவங்க ஒரு சில நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தியிருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒலிம்பிக் தீபத்தை அவர்கள் ஏற்றும் போது அதில் வருகிற ஒரு சில காட்சிகள் தான் அநேகரால் பேசப்படுகிறது. குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதில் சாத்தானிய சின்னங்கள் காணப்படுகிறது, சாட்டானிக் சிம்பல் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அநேக விவாதங்கள் எழுந்தது. நம்மளாலேயும் அந்த வீடியோவை பார்க்க முடிகிறது. அதை பார்க்கும்போது தி சிகில் ஆஃப் பெபோமெட் என்று சொல்லப்படுகிற ஒரு சிம்பல், அதாவது ஒரு நட்சத்திரம், 5 முனைகளை கொண்ட நட்சத்திரம், அதனை பெண்டகரம் என்று சொல்வார்கள். இதற்குள்ளாக ஒரு தீபம் எறிவது போன்ற ஒரு காட்சிகளை அவங்க உருவகப்படுத்தி இருந்தார்கள். குறிப்பாக இத்தாலி தேசத்தின் மிலானோ மற்றும் கார்டினா என்று சொல்லப்படுகிற 2 இடங்களில் இந்த ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டது. வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் 2 பகுதிகளில் ஒலிம்பிக் தீபங்கள் ஏற்றி அந்த துவக்க விழா நடைபெற்றது. இந்த பெண்டகிராம் சிம்பிள் இதுதான் தற்போது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. நீங்க இன்டர்நெட்ல தி சிகில் ஆஃப் பெபோமெட் என்று சர்ச் பண்ணா அதில் மிக தெளிவாக ஒரு சிம்பிள் வரும். ஒரு வட்டத்திற்குள்ளாக 5 முனைகளை கொண்ட ஒரு நட்சத்திரங்களை அடங்கிய ஒரு சிம்பிள். குறிப்பாக இந்த சிம்பிள் சாத்தானிய சபைகளில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சாத்தானிய வழிபாட்டாளர்கள் மற்றும் அதனை சார்ந்த மக்கள் இந்த சிம்பலை அவங்க உபயோகப்படுத்துவாங்க. இதே மாதிரிப்பட்ட ஒரு சிம்பல் இந்த ஒலிம்பிக் போட்டியில் காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் அதுல பார்த்தா தெரியும். அவர்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது 5 முனைகளை அடங்கிய ஒரு நட்சத்திரம் போன்ற ஒரு வடிவு அது தென்படுகிறது. இதனை பற்றிய சர்ச்சைகள், இது ஒரு சாத்தானிய சிம்பல் என்று சர்ச்சைகள் எழும்பின உடனே பல பேர் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அது சாத்தானி சிம்பல் கிடையாது, யூனிட்டி அண்ட் ஹார்மனி, ஒரு ஒற்றுமையை நாங்கள் கொண்டு வருவதற்காக தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஆனா இவங்க தேவையில்லாம இது சாத்தானி சிம்பல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் அவங்க நிறைய கதைகளை அவிழ்த்து விட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2024ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி துவக்க விழாவில் த லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படும் ஒரு உருவகம், ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவில் இருப்பாரு, 2 பக்கமும் சீடர்கள் இருந்து அந்த ராப்போஜனம் எடுப்பது போன்ற ஒரு படம், உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு படம். இந்த படத்தை கேலி செய்யும் விதமாக, அதாவது மார்க் செய்யும் விதமாக அவங்க அங்கு ஒரு காட்சிகளை வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த LGBTQ சார்ந்தவர்கள், ஓரண சேர்க்கையாளர்கள், இவங்க எல்லாருமே சில ஆபாசமான உடைகளை அணிந்து இந்த காட்சிகளை மார்க் செய்யும் விதமாக அவங்க அதை வச்சிருந்தாங்க. இதை பற்றிய சர்ச்சைகள் உலக அளவுல எழும்பிச்சு, அநேக கண்டனங்கள் எழும்ப ஆரம்பித்தது. அதற்கு பல கதைகளை அவங்க உருட்டினாங்க. அது நாங்க வேற ஒரு ஐடியாலஜில இருந்து நாங்க எடுத்தது, நாங்க லாஸ்ட் சப்பரை பற்றி கிண்டல் பண்ணவில்லை அப்படின்னு பல விளக்கங்கள் கொடுத்தாங்க. நம்ம எல்லாருக்குமே பார்க்கும்போதே தெரியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் காமன்வெல்த் கேம்ல பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம், ஒரு மிருகத்தின் உருவத்தை கொண்டு அந்த மிருகத்தை மக்கள் வணங்குவது போலவும் அதனை ஒரு பெண்மணி அவங்க கண்ட்ரோல் பண்ணுவது போன்ற காட்சிகளை வைத்திருந்தாங்க. சமீபத்தில் கூட நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நம்ம பார்த்திருப்போம். ஒரு மிருகத்தின் மீது ஒரு ஸ்திரீ நிற்பது போன்ற ஒரு காட்சிகள் தைவான் நாட்டில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலையும் ஒரு மிகப்பெரிய பாம்பின் மீது ஒரு ஸ்திரீ நிற்பது போன்றும் அந்த ஸ்திரீ அந்த பாம்பை வழிநடத்தி மக்களை சந்திப்பது போன்ற ஒரு காட்சிகளை எல்லாம் வைத்திருந்தாங்க. முழுக்க முழுக்க சாத்தானிய காரியங்கள். தற்போது இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியிலும் இப்படிப்பட்ட சிம்பல்ஸை அவங்க வைக்கிறாங்க. சமீபத்தில் இந்த மிருகத்தின் மீது ஸ்திரீ மற்றும் இந்த காமன்வெல்த் கேமில் நடைபெற்ற இந்த காரியங்களை வைத்து நான் சகோதரர் MD ஜெகன் அவங்க கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அதில் இந்த கேள்விகளை முன்வைக்கும் போது மிக தெளிவாக அவங்க ஒரு சில பதில் கூறியிருந்தாங்க. ஏன் இதெல்லாம் வைக்கப்படுகிறது, வரலாற்று ரீதியாகவும் வேதாகம ரீதியாகவும் மிக தெளிவான ஒரு பதில் அவங்க கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும்
இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காணொலியை இப்போது உங்க முன்பாக கொண்டு வருகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தவறாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அநேக கேள்விகளுக்கான விடைகள் அதுல இருக்கு. வாங்க அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு 17th செஞ்சுரியில இருந்து எப்போ ஒரு ரிவைவல் வந்து ஒரு பைபிள்லாம் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து காடுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ் அவங்க தான் வேர்ல்டை வந்து கண்ட்ரோல் பண்ண தொடங்கிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்றத டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் இந்த உலகத்தினுடையதான நீதி பரிபாலகனும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பரிமாணங்கள் இது எல்லாத்தையுமே பின்னின்று நடத்துக்கிறவங்க ஒரு பீரியடில் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸாக இருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஏறக்குறைய 300 வருஷமாக ஒரு 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 பேக்கப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை நடத்துகிறவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட விட்டுறலாம், அவங்க வந்து ஹார்ம்லெஸ் அவங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து கடவுளை அழிக்கணும், அந்த அந்த கான்செப்டே ஒழிக்கணுன்றதுக்கு சாட்டானிக் பவரை யூஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் பொதுவாக என்ன சொல்கிறோன்னா யூஎன், WHO, வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம் அப்படின்னு நம்ம WEFன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆளோட கண்ட்ரோலுக்கு கீழே போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒலிம்பிக் போட்டியோ அல்லது காமன்வெல்த் போட்டியோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய தாய்லாந்து மாதிரி கான்சர்ட்ஸோ அல்லது யூஎன்ல நடக்கக்கூடியதான ப்ரோக்ராம்ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் எதை நம்ம எதிர்க்கிறோமோ அது அங்கே இருக்கும். ஆமாம், பைபிளில் நம்ம எதெல்லாம் எதிர்க்கிறோமோ அது அங்கே இருக்கும். ஸோ இவங்க தான் இப்போ முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு போகிறாங்க. அப்போது பார்க்குறவங்களுக்கு என்ன நினைக்கணும், ஐயோ இவங்க கையில் உலகம் போதானா? இல்லை, கடைசி காலத்தில் இவங்க 7 வருஷம் முழு உலகத்தை சாட்டானிக் பீப்புள் ஆளணும். 100% உலகம் சாட்டானிக்காக இருக்கணும். அப்படி ஒரு கவர்மெண்ட் வரணும்னா டோட்டல் வேர்ல்டும் சாட்டானியோடையதான அந்த இடத்துக்கு போகணும். அதைத்தான் இப்போ அவங்க செய்கிறாங்க. இப்போ எல்லா இடத்தையும் போஸ்டிங்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க, ஒவ்வொரு போஸ்டிங்காக எடுப்பாங்க. வேர்ல்டில் எதெல்லாம் பவர்ஃபுல் போஸ்டிங்ஸ், இப்போது பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் அப்படிம்போம், அடுத்து யூஎனுடைய செக்ரட்டரி அப்படிம்போம், WHOட செக்ரட்டரி அப்படிம்போம், அமெரிக்கன் பிரசிடென்ட், இது எல்லாமே பெரிய பெரியதான போஸ்டிங், வேர்ல்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, IMF இதெல்லாமே இருக்குது. இந்த போஸ்டிங்கோட இடத்துக்கெல்லாம் இவங்க வருவாங்க. இவங்க வந்து உட்காருவாங்க. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு நீதிபதி அப்படின்னு ஒரு ஒரு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, உலகளாவே நான் சொல்கிறேன், வேர்ல்டு கோர்ட்லேருந்து சொல்கிறேன், எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஒரு சார்பு தன்மையும் இல்லாமல் நடுநிலை சட்டத்தை கொண்டு செய்கிறவங்களா இருக்காங்க. ஒரு காலத்தில் சார்பு நிலை உள்ளவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அவங்க எதை சார்ந்து இருக்கிறாங்களோ அதுக்கு எதிரான எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ண தொடங்குவாங்க. அந்த நீதி வந்து நீதி சரியாக கிடைக்காம போயிடும். இதே மாதிரி தான் இப்போ வேர்ல்டில் இருக்கிற அத்தனையுமே சார்பற்றதாக இருக்கணும். யூஎனுங்கிறது ஒரு சார்பற்ற மத்தியமாக இருக்கணும், WHO அப்படி தான் இருக்கணும், IMF அப்படி தான் இருக்கணும். இது எல்லாத்துலேயும் ஒரு சார்பு நிலை உள்ளவங்க வந்துட்டாங்க. அந்த சார்பு நிலை யாருன்னா சாத்தானை வழிபடக்கூடியவர்கள், அப்படி இல்லைன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஆன்டி கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் இருக்கவங்க தான் இப்போ எல்லா இடத்துக்கும் வராங்க. இவங்க தான் எல்லாத்தையும் டிசைடிங் அத்தாரிட்டி. இவங்க தான் எல்லாத்துக்கும் டிசைடிங் அத்தாரிட்டி. இந்த டிசைடிங் அத்தாரிட்டிக்கு பின்னாடி இருந்து நடக்கிற எல்லா சம்பவத்துக்கு வெளியே இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ நான் சொல்கிறது ஒரு உதாரணம். இப்போ நான் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு பிரதமராக ஜனாதிபதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வேர்ல்டு பேங்காக இருக்கும். எனக்கு கடன் கொடுக்கறது எல்லாமே அவங்க இருக்கும். எனக்கு கொடுக்கக்கூடியதான எக்கானமி அவங்க IMF-ஆக இருக்கும் வரக்கூடியது. என்னை வந்து WHO கண்ட்ரோல் பண்ணும். நான் என்ன தான் அதிகாரத்தில் இருந்தாலும் இவங்க சொல்கிறதான் கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கிட்டேருந்து அவங்க சைன் வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கு நான் இதெல்லாம் தரேன் அப்படின்னு, ஒரு நாட்டுக்கு இதெல்லாம் தரேன்னு. அப்போ அந்த நாட்டிலேருந்து நானும் சைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன்னா இவ்வளோ நன்மைகள் எனக்கு கிடைக்குது இவங்களால். அவள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சாட்டானிக் சிம்பலை கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. எனக்கு அது தெரியாதவனாக இருக்கலாம், நான் நாட்டுக்காக நன்மை செய்கிறத மட்டுமே யோசிக்கிறவனாக இருக்கலாம். பேக்ரவுண்டில் இப்படி நடக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சும் செய்யலாம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அவங்க எல்லா நாடுகளையும் தங்களுடையதான மைண்ட் செட் உள்ளவங்களை தான் உட்கார வைப்பாங்க. கிறிஸ்தவத்துக்கு எதிரான மைண்ட் செட் உள்ளவங்களை தான் உட்கார வைப்பாங்க. ஸோ அந்தந்த நாட்டோடையதான மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தலை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ், மோர் தென் சம் இயர்ஸ் ப்ராசஸ். அந்த மாதிரி இது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு பாலிட்டிக்ஸ். அதில் ஒன்று தான் நீங்கள் சொன்னது, தாய்லாண்டில் நடக்கிறது, காமன்வெல்த்தில் நடக்கிறது, இந்த மாதிரி இன்னும் நடக்கும். இதெல்லாம் வந்து இது மட்டும் இல்லை, சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு டனல் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. நீங்கள் அந்த டனல் ஓப்பனிங் செரிமனியை போய் பாருங்கள், அது முழுக்க சாட்டனிக்காக தான் இருக்கும். பைபிளில் 2 கொம்புள்ள ஆடு வரும், 13 சாப்டரில் வரும், ரெவலேஷனில் அப்படியே வரும். இப்போ நீங்கள் சொன்னது இருக்கு இல்லையா, ஒரு பாம்பு ஸ்திரீ 17, அதில் வந்து நீங்கள் அதில் மிருகம் தான் இருக்கும் 17ல். ஆனால் அதே நீங்கள் 12th சாப்டரில் பார்த்தீங்கன்னா சர்பம்னே இருக்கும். ஓகே.
ஸோ அந்த 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 நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு இல்லையா, ஒரு லேடி உட்காந்துருக்காங்களா, அது அப்படியே இருக்கும், டிட்டோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். சமீபத்தில் ஒரு இதுக்கு போனேன், ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்ரீங்கிறது ஒரு கான்செப்ட் அப்போ மாறிக்கிட்டே இருக்கு நார்மலாக. நம்ம அதான் நானும் கேட்குறேன், எங்கே பார்த்தாலுமே இந்த கான்செப்ட் வந்துட்டே இருக்கு இப்போ. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, யூரோப் அப்படின்ற அந்த ஐரோப்பாவுடைய சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திரீ மேலே உட்காந்துருக்கிறதா. நீங்கள் சும்மா போய் கூகுளில் யூரோப்பா அப்படின்னு போட்டு இமேஜஸில் தேடி பாருங்கள், ஒரு ஸ்திரீ மேலே உட்காந்துருக்க சிம்பிள் வரும். அது ஏன்ஷியன்ட் காலத்துலேருந்து இருக்குது. அதை அப்படியே கொண்டாந்து இப்போ எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லா விசுவாசிகளுக்கு நம்ம ஒன்று தான் சொல்கிறோம். இப்போ இந்த சேனலில் உங்கள் சேனலில் பார்க்கும்போது நீங்கள் ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்க இல்லையா. இந்த அவேர்னஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா, வி ஆர் அப்ரோச்சிங் த எண்ட். ஏதோ ஒரு முடிவை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது உலகத்தின் முடிவாக இருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவின் வருகை அது, அதுதான் நமக்கான எண்டு. அதை நோக்கி நம்ம வந்துகிட்டு இருக்கோம் தான் சொல்கிறேன். ஓகே பிரதர். ஆனால் இந்த காரியங்களை பார்க்கும்போதும் மக்கள் எல்லாம் இதை ரொம்ப வரவேற்கிறாங்க. இப்படிப்பட்ட சாத்தானிய செயல்கள் நடக்கும்போது நம்ம எல்லாம் இதை பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அங்கே எல்லாம் அப்படி இல்லை, மக்கள் ரொம்ப இதை வரவேற்கிறாங்க. ஸோ இந்த சாத்தானியன் சாம்ராஜ்யத்துக்கு இந்த மக்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்களா, எப்படி பார்க்குறது? நீங்கள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மிருகத்தையும் அந்த மிருகத்திற்கு அப்படி ஒரு வல்லமை கொடுத்த வலுசரப்பத்தையும் ஜனங்கள் வணங்கினார்கள்னு இருக்கும். ஓகே, ஜனங்கள் அதை வரவேற்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, பணிஞ்சு கொள்வாங்க. ஜனங்களுக்கு என்னன்னா, ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நன்மை செய்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நன்மை செய்கிறாங்க. ஆதாம் சாப்பிட்ட பழம் நன்மை தீமை ரெண்டும் உள்ளது. ஜனங்களுடைய பார்வைக்கு என்ன மட்டும் தெரியுது, நன்மை தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற தீமை தெரியல. இப்போ நமக்கு அதுல எல்லாம் தீமை தெரியும். ஏன்னா இந்த நன்மை தீமை இருக்க கனியை சாப்பிடும்போது ஏவாள் பார்க்கும்போது அது நல்லது என்று கண்டாள், புசிப்புக்கு நல்லது, அவங்க கண்டது அப்படிதான். ஆனா கிறிஸ்து சொல்லும்போது புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், அதுல உள்ள தீமையை அவர் சொல்றாரு. இட்ஸ் a caution. இது அட்ராக்ஷன். ரெண்டு தான் நடக்கும். இன்னைக்கு அவங்க மூலியமா உலகம் வந்ததுனால இந்த டோட்டல் வேர்ல்டும் இந்த ரெண்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ உலகத்துக்கு அவங்க நன்மையை காட்டுவாங்க, ஜனங்க நன்மையை மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ செல்ஃபோன் இருக்கு, செல்ஃபோனில் இருக்க நன்மையை பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? பார்ப்போம். நீங்கள் வெறும் நன்மை தானே பார்ப்பீங்க. அதில் எவ்வளோ தீமை இருக்கு. ஆமாம் இல்லையா? அதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கு. மனுஷன் கண்டுபிடிச்சா எல்லாத்துலேயும் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதில் இருக்க தீமையை உங்களுக்கு சொல்றாரு. இல்லை இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கு. இவன் என்ன சொன்னா, நன்மையை சொல்லிட்டு உங்களை அவன் ஏமாத்துறான். இவ்வளவுதான் வித்தியாசம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரர் கொடுத்த அருமையான விளக்கத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. மிக முக்கியமான ஒரு காணொளி, தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதை பற்றி அறிய வேண்டும். உலகம் ஒரு சாத்தானிய தன்மை வாய்ந்ததாகவும் ஒரு மிக தவறான ஒரு பாதையில் செல்வதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.